கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு என்னதான் 6 மாசம் இருந்தாலும் அதை பத்தின அப்டேட் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் அதிகம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே ஏன் அதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு? ஐபிஎலுக்கு முன்னாடி வர டோர்னமெண்ட் அப்படின்னா கூட இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான டிராஃபி சாம்பியன்ஸ் டிராஃபி. இதுக்கப்புறம் உலகக்கோப்பை இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாவுடைய கெரியர்ல T20 டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு வேர்ல்ட் கப் அப்படின்னு போனாரு அப்படின்னா ஸோ விராட் அண்ட் ரோஹித்துக்கு நல்ல சென்ட் ஆஃபா இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இந்தியன் டீம்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் 11 இருக்க போது, இந்த பிளேயிங் 11 எப்படி சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 6 மாசத்துல ஓடிஐ மேட்சஸ் அதிகமா கிடையாது. ஜனவரியோட எண்ட் அண்ட் பிப்ரவரியில தான் ஓடிஐ ஆட போறாங்க. அந்த கையோடவே சாம்பியன் டிராஃபி ஆட போறாங்க. இந்த சாம்பியன் டிராஃபிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னா ஒன்னு எங்க நடக்குதுன்னு சுவாரா தெரியல. ஸோ பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியன் டீம்ல இருந்து நாங்க போக மாட்டோம்ங்கிற மாதிரியும் அரசல் புரசலா நியூஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ மறக்க வேணாம், ஐபிஎல்ல வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மட்டும் இல்லாம வெளியில வரக்கு காரணம் பிசிசிஐ தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு சாதகமாக தான் மற்ற கண்ட்ரீஸும் நிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு ஆப்கானிஸ்தான், ஒரு பங்களாதேஷ் மாதிரியான டீம்ஸும் நிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா நாங்க பாகிஸ்தான் போக மாட்டோம் 100% சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்காக, அதாவது அந்த ஒரு டீமுக்காக பார்த்தோம் அப்படின்னா என்டையர் டோர்னமெண்ட்டுமே மாற்றி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தியும் சில லீகல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல நடக்கல அப்படின்னா கண்டிப்பா யூஏக்கு மாற்றம் செய்ய போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்சஸ் அப்படிங்கிறது ஆடி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி அந்த கிரவுண்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ கிரவுண்டுடைய கண்டிஷன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டிசம்பருக்குள்ள அந்த அப்டேட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே தாண்டி ஓடிஐடைய ஸ்குவாட் செலக்ஷன் கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் T20 நல்லா பண்ணாருங்க. உண்மையாலுமே பிரில்லியன்டான ஒரு ஐடியான்னு சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா 3 பேர் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்க 3 பேரை எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து போட்டாரு. இது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுத்தாரு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்தி சூரியகுமார் யாதவ் நெக்ஸ்ட் லெவலுக்கு டீம் எடுத்துட்டு போனாரு. அண்ட் சீரீஸையும் வின் பண்ணி காமிச்சாரு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஓடிஐ T20 விட பயங்கரமான ஒரு டீம். ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் டாப் ஒரு KL ராகுல், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் டீமை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கேப்பா அப்படின்னு யோசிச்சா இவங்க எல்லாருமே ஓடிஐ விளையாண்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. நிறைய ஓடிஐ மேட்சஸ் அவங்க அதிகமா விளையாடல. 2023 உலகக்கோப்பை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ இந்த ஃபைனல்ல இந்த ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. எல்லாருமே லாஸ் பண்ணி வெளியில போகும்போது இந்த 4 பேரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓடிஐ மேட்சஸ் கிடையாது. இப்பதான் விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சம் மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய யாருமே கை கொடுக்கல. நம்பர் 1 இந்த ஒரு ரீசனா. நம்பர் 2 வந்துட்டு பொசிஷன். ஒரு KL ராகுலுக்கு 5வது 6வது இடத்துல ஒரு பினிஷிங் ரோல் மாதிரி கொடுக்கலாமா, ஸ்ரேயஸ் ஐயர் அங்க இறக்கி விடலாமா, சிவம் தூபேவை நம்பர் 7ல இறக்கி விடலாமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. கௌதம் கம்பீர் பெர்ஃபெக்ட்டா அதை பயன்படுத்தல அப்படிங்கறதுனால அந்த சீரீஸே கொலாப்ஸ் ஆகி நம்மளால வின் பண்ண முடியாம போச்சு. ஸோ அதுதான் நம்ம விளையாண்ட லாஸ்ட் ஓடிஐ மேட்சஸ். ஸோ இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்குவாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா விராட் அண்ட் ரோஹித்தை மாற்றவே கூடாதுங்க. ரோஹித் சர்மா அவருடைய தனி ஸ்டைல் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா 2023 உலகக்கோப்பையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ரெக்கார்டுக்காக எல்லாம் ஆடுறது இல்லை. ஸோ எதை பத்தி கவலைப்பட கிடையாது. ஒரு நல்ல மூவ் ஆன் கிடைக்குதா, ஒரு 20 பால்ல 40 ரன் 45 ரன் அடிக்கிறனா, அப்படியே அவுட் ஆகிறனா, ஒரு நல்ல ஒரு டோன் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ விராட் கோலிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டபால் டொமில் ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, இன்னொரு பக்கம் பொறுமையா ஸ்ட்ரைக் ரேட்லாம் பத்தி கவலைப்படாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய விராட் கோலி. 2 பேருமே ஓப்பனிங் அப்படியே இருக்கட்டும். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் தான் பிரச்சனையே. ஒரு சஞ்சு சாம்சன், ஒரு சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் ஓடிஐ ஃபார்மட் விளையாட மாட்டான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஹார்திக் பாண்டியா, ஒரு KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருடைய பொசிஷனையுமே பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்தணும். அது பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால அந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறதும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அண்ட் சாம்பியன் டிராஃபி அப்படிங்கிறது பண்ண முடியும். இதை தாண்டி நிறைய பேர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கப்பர், அதாவது தவான் மாதிரியான ஒரு பிளேயரை ஏன் வெளியில விட்டீங்கிற மாதிரி. என்னதான் இன்னைக்கு ஒரு இசான் கிஷன், ருத்ராஜ் கெய்க்வாட், அது மட்டும் இல்லாம ஒரு சுன்மன் கில்னு சொல்லிட்டு, ஜெய்ஸ்வால்னு சொல்லிட்டு, அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் இருந்தாலுமே தவான் மாதிரி ஓடி நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. 2013 இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு. சாம்பியன் டிராஃபி நம்ம அடிக்கிறதுக்கு மெயின் காரணம் MS தோனியோட தலைமையில பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் அண்ட் சிக்கர் தவானோட ஓப்பனிங், 1 டவுன்ல விராட் கோலி, அப்புறம் சுரேஷ் ரெய்னா, மிகப்பெரிய ஸ்குவாடா இருந்துச்சுங்க. அந்த ஒரு டாப் 3 சும்மா ஃபயரா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம கடைசி வரைக்கும் போனோம்னு சொல்லி ஆகணும். தவான் ஒரு நல்ல டோன் செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயரை இழந்தது மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனா இன்னும் 4 மாசம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு பயன்படுத்தி டீமுக்குள்ள வரக்கான சான்ஸும் இருக்கு. கௌதம் கம்பீரோட ஏரா அப்படிங்கிறதுனால திருப்பி அவர் கொண்டு வரக்கான சான்ஸும் இருக்கு. அவர் வந்தார் அப்படின்னா உண்மையாலுமே வேற லெவலுங்க. ஸோ பழையபடி விராட் கோலியை 1 டவுன்ல போட்டுட்டு சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, ஸோ அது போக விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரியோவை கொண்டு வந்துடலாம். ஆனா இது கண்டிப்பா 90% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தவான் உள்ள வந்தா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் BCCI என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடா, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப்பா வச்சா மட்டும்தான்
தான் சாம்பியன் டிராஃபி அடிக்க முடியும். ஸோ இந்தியாவுடைய அடுத்த டார்கெட் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ வரைக்கும் இதே டீமை தான் ஃபில்டர் பண்ணி கொண்டு போகணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட்டாக அமைய போகிறது துலீப் டிராஃபி. ஸோ இதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் சீரியஸ். T20 விட்டு தள்ளுங்க, T20 நமக்கு இனிமேல் தேவையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் IPL வர வரைக்கும் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுறவங்க தான் ஓடியையும் பர்ஃபெக்டாக விளையாடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த துலீப் டிராஃபி, ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டெஸ்ட் சீரிஸ்லாம் நல்லா பண்ணணும். ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட், ஒரு சுப்மன் கில், ஒரு KL ராகுல், அது போக ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஸ்குவாடை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக டாப் 6 வரைக்கும் ஃபயராக இருக்கணும். ஹார்திக் பாண்டியாவெலாம் இந்த 11ல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் ரோலில் அவரை தான் வச்சாகணும். நீங்கள் ஒரு KL ராகுலோ இல்லை ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபினிஷிங் ரோலுக்கு வைக்க முடியாது. ஹார்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர் வேணும். அண்ட் ரியான் பராக் மாதிரியான பிளேயர் வந்துட்டு ரியான் பராக்கை ஒரு 5th டவுனில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை உருவாக்கணும். இதை தாண்டி ரவி அஸ்வின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவருடைய பேட்டிங் ஸ்டைல் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல. ஓப்பனராகவும் கலக்கிறாரு, நம்பர் 4 ஆடுறாரு. ஸோ கிடைக்கக்கூடிய ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வச்சிருக்காரு. அண்ட் செமையான பவுலர் வேற. ஸோ நீங்க ரவீந்திர ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்சர் பட்டேல், ஸோ அது போக வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி யார் அந்த ஸ்பின் ஆல்ரவுண்டர் கொண்டு போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ரவி அஸ்வின் இருந்தால் போதுங்க. ஏன்னா ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வேணும். அந்த இடத்துல ஒரு ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் ரைட் ஹேண்டரை பொறுத்த வரைக்கும் ரவி அஸ்வின் நல்லா பண்ணுவாரு. ஸோ அவரு ஸ்குவாட்ல இருந்தா பெட்டர் தான். ஸோ இது போக இன்னும் பவுலிங் யூனிட் இருக்கு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஒருத்தர் தான் தெரியுறாரு. இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும். நான் பவுலிங் யூனிட்டுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ பேட்டிங் யூனிட் எந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.